3. திரியேக தேவனை தொழுவோம். வெளிப்படுத்தல் 15:4. தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. வெளிப்படுத்தல் 7:11. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, மேற்காணும் வசனங்களில் எல்லா ஜனங்களும் தேவனை தொழுது கொள்வார்கள் என்பதும், தொழுகை என்பது தேவனுக்கு முன்பாக அல்லது ஆராதனை வேளைகளில் தேவனை முன்னிறுத்தி அவரது பாதங்களில் முகங்குப்புற சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை பணிந்து வார்த்தையால் அவரை போற்றுவதே ஆகும். இதை தூதர்கள், பரிசுத்தவான்கள், பரலோக மூப்பர்கள், 4 ஜீவன்கள் ஆகியோர் செய்கிறார்கள். ஆனால் நம் சபை ஆராதனைகளில் துதி, நன்றி, கைகளை உயர்த்தி ஆராதனை உண்டே தவிர தலைகளை தாழ்த்தி முகங்குப்புற தேவனை பணிவதே இல்லை. ஒரு சில சபைகளை தவிர தேவனுக்குரிய கனத்தை தருவதில்லை. ஆனால் இஸ்லாமியரும் இந்துக்களும் உருவமில்லா உயிரில்லா தெய்வத்திற்கு தொழுகை செய்கின்றனர். ஆனால் நம் தேவனோ வெளிப்படுத்தல் 4:10 சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சிங்காசனத்தில் விட்டிருக்கும் தேவன். இன்றைய நாட்களில் சில மனிதர்கள் காலில் விழுந்து கும்பிடுகின்றனர். வேதத்திலும் வெளிப்படுத்தல் 19:10 யோவான் இனி நடைபெறும் செய்திகளை தமக்கு சொன்ன ஊழியக்காரனின் கால்களில் விழுந்தபோது அவன் அதை ஏற்காமல் யோவானை தேவனை தொழுது கொள்ளவே சொல்கிறான். அதை போலவே நாமும் மனிதனை தொழாமல் தேவனை தொழுவோம், மனிதனில் அன்பு கூறுவோம். மேலும் வேதம் 2 தீமோத்தேயு 2:22 சுத்த இருதயத்தோடே தேவனை தொழுதுகொள்ள நம்மை அறிவுறுத்துகிறது. வேதத்தில் சிங்காசனத்தில் விட்டிருக்கும் தேவனையும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவையுமே தொழுகின்றனர். ஆவியானவரை தொழுததாக தெரியவில்லை. ஏனெனில் இந்த செய்திகளை எல்லாம் மனிதர் மூலமாய் எழுதச் செய்தவரே ஆவியானவர்தான். தம்மை மேன்மை பாராட்டாதவர், இயேசுவையே உயர்த்துபவர். எனவே நாம் ஆவியானவரையும் தொழுவோம். திரியேக தேவன் மகிமைப்படுவார். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:10-11. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:11-12. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து, ஆமேன், அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19:4. தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். வெளிப்படுத்தின விசேஷம் 11:16. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11:18.
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5, 8, 9, 10. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் மகத்துவத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:12. திரியேக தேவனை தொழுவோம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். வெளிப்படுத்தல் 7:11 தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்வதை பார்க்கிறோம். அன்பு தகப்பனே, அப்பா, தொழுகைக்கு பாத்திரராயிருக்கிறேன். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பரலோக சிங்காசனத்திற்கு வீட்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக தாழ பணிந்து தங்கள் கிரீடங்களை எல்லாம் கழற்றி முன்பாக வைத்துவிட்டு தேவனை சாஷ்டாங்கமாக தொழுது சேவிப்பதை நாங்கள் பார்க்கிறோமே. அன்பின் தேவனே, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட தொழுகை முறை உண்டாகட்டும் ஆண்டவரே ராஜா. மனிதர்கள் தங்களுக்குரிய மேன்மையை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது தேவனுக்கு முன்பாக அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கு உண்டான மேன்மைகளை மகிமைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, சாஸ்தாங்கமாக பணிகிறேன் என்று என்னை இந்த மேன்மைக்கு குறியவர்களாய் எங்களை மாற்றின தேவனுக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜனங்கள் தேவனை சாஸ்தாங்கமாக தொழுது கொள்கிறவர்களாக மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர், இந்த நாட்களில் சபைகளில் துதி உண்டு, ஸ்தோத்திரங்களை செலுத்துவது உண்டு, நன்றிகள் பாடல்களை பாடுவது உண்டு, ஆராதிப்பதும் கூட உண்டு. ஆனால் முடிவில் தேவனை தொழுது கொள்கிறதான ஒரு அனுபவம் இன்றைக்கு சபைகளில் எல்லாம் தெரிகிறதப்பா. ஆண்டவரே, உயிரில்லா சிலைகளுக்கு இந்துக்களும், ஆண்டவரே, உருவமில்லாத தெய்வத்திற்கு இஸ்லாமியர்களும் தொழுது சாஷ்டாங்கமாய் தொழுது சேவிப்பதை நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு சபைகளில் பயம் இல்லாதபடி தேவனுக்குரிய நடுக்கத்தோடு தேவனுக்குரிய பயத்தோடு அவரை சேவிக்காதபடி தேவனே, இந்த நாட்களில் மனதாரமை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் ஆராதிப்பதும் மாத்திரமல்லாமல் தொழுது சேவிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை அந்த பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே பூமியிலேயும் கூட தொழுது சேவிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் ஜனங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி கொடுக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே, நீங்கள் அப்படிப்பட்ட கிருபை இந்த நாட்களிலே ஆண்டவரே நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறீங்கப்பா. வெளிப்படுத்தல் 19:10 ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவ தூதனை தொழுது கொள்ளும்படி கால்களிலே விழுந்தபோது தேவன் ஒருவரே தொழுகைக்கு பாத்திரர் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோமே. தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நான் அவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி தேவதூதன் சொல்வதை பார்க்கிறோம். ஐயா, இன்றைக்கு மனிதர்களுக்கு கூறிய கனத்தை கூட தேவனுக்கு கொடுப்பது இல்லையே. தேவனை துச்சமாய் தேவனுக்குரிய மரியாதை தேவனுக்குரிய கனத்தை கொடுக்காதபடி சபைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஐயா, தேவன் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். இன்றைக்கு மனிதர்கள் சிலர், ஊழியர்கள் கூட சிலர் தங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவதை பார்க்கிறோம். அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் ஐயா, ஆனால் கர்த்தருடைய ஊழியர்கள் அப்படி செய்வது அடுத்தது அல்லவே. இன்றைக்கு முழு மனதோடு கூட தேவனை தொழுது கொள்ள எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. சாஷ்டாங்கமாக 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் தேவனுக்கு முன்பாக தொழுது கொண்டதை போல நாங்களும் கூட உம்மை தொழுது கொள்ளத்தக்கதான இருதயத்தை சபைக்கு தருவீராக, ஊழியர்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு சபைகளிலும் தேவனை சாஸ்தாங்கமாக தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் தரும்படி
நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சபைக்கு வந்து விட்டால் அவங்களுக்குரிய மேன்மை என்னவாக வேணா இருக்கலாம். பெரிய ஒரு நிலையிலிருந்து வந்திருக்கலாம், பெரிய ஒரு அதிகாரியாய் கூட இருக்கலாம், அரசியல்வாதியாய் கூட இருக்கலாம். சபைக்கு வந்து விட்டால் தேவனுக்கு முன்பாக எல்லாம் சமம் என்று சொல்லி, தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு இருதயத்தை தேவன் கொடுக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அப்பா, உண்மையாய் மெய்யாகவே தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இருதயத்தை ஜனங்களுக்குள் ஏற்படுத்தும். அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென்.